ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் பூஜை செய்ய கட்டணம் நடைமுறைப்படுத்த பொதுமக்களிடம் கருத்து கேட்பது தொடர்பான அறிவிப்பு வெளியான நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள இபிஎஸ், நம் முன்னோர்களுக்கு நாம் காட்டும் பாசம் மற்றும் மரியாதையின் வெளிப்பாடாக மரித்தவர்களின் மறுவாழ்வுக்காக இறைவனை வேண்டி தர்ப்பணம் மற்றும் பூஜை செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார். இதிலும் பணம் பார்க்க வேண்டும் என்ற கார்ப்பரேட் மனப்பான்மை மூலம் திமுக அரசு தவறான முன்னுதாரணத்தை விதைப்பது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல என்று கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி இந்த முறையற்ற உத்தரவை உடனே திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஆலய மேம்பாடு மற்றும் பராமரிப்புக்கான கட்டணங்களை தவிர வேறு எந்த கட்டணமும் வசூலிக்க வேண்டாம் எனவும் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் பரப்புரையின் போது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசுவதை தவிர்க்க வேண்டும் என அமைச்சர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளார். டெல்லியில் நேற்று பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் 2047 வளர்ந்த இந்தியா என்ற தொலைநோக்கு திட்டத்தின் அம்சங்கள் குறித்து அமைச்சர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. அதில் நாட்டின் வளர்ச்சிக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கான பாஜகவின் திட்டம் என்ன என்பது பற்றியும், மீண்டும் ஆட்சி அமைத்தவுடன் முதல் 100 நாட்களில் செய்ய வேண்டியது என்ன என்பது பற்றியும் அமைச்சர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி அரசின் நலத்திட்டங்கள் குறித்து மக்களிடம் எடுத்து கூற வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மக்களவை தேர்தல் பரப்புரையின் போது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசக்கூடாது எனவும், வளர்ந்த இந்தியா என்ற குறிக்கோள் குறித்து மட்டுமே அதிகம் பேச வேண்டும் எனவும் பிரதமர் அறிவுறுத்தினார். டீப்ஃபேக் தொழில்நுட்பம் பற்றி அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என அமைச்சர்களுக்கு பிரதமர் வலியுறுத்தினார். தமிழ்நாடு முழுவதும் 11ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்குகின்றன. வரும் 25ஆம் தேதி வரை தேர்வுகள் நடைபெறவுள்ளன. முதல் நாளில் மொழித் தேர்வு நடைபெறுகிறது. 3302 தேர்வு மையங்களில் மொத்தம் 8,20,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வெழுத உள்ளனர். 5000 தனித் தேர்வர்களும் 187 சிறை கைதிகளும் +1 பொதுத் தேர்வு எழுதுகின்றனர். காலை 10 மணிக்கு தொடங்கும் தேர்வு பிற்பகல் 1:15 மணி வரை நடைபெறவுள்ளது. தேர்வு முறைகேடுகளை தடுக்க 4334 பறக்கும் படைகளும் ஆட்சியர், முதன்மை கல்வி அதிகாரி உள்ளிட்டோரது தலைமையில் குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளன. திமுக உடனான கூட்டணியில் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைத்தால் மாநிலங்களவையில் இடம் ஒதுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் புதிய நிபந்தனை விதித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுக மற்றும் காங்கிரஸ் இடையிலான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இழுபறி நீடிக்கிறது. திமுகவுடன் கட்சியின் மேலிடம் தொலைபேசி வாயிலாக பேசி வருவதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் கடந்த முறை ஒதுக்கிய மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைத்தால் மாநிலங்களவையில் இடம் ஒதுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் நிபந்தனை விதித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே சமயம் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையமும் மாநிலங்களவை இடம் ஒதுக்க வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் மாநிலங்களவை இடம் குறித்து தற்போதைக்கு ஒப்பந்தம் செய்ய முடியாது என்று திமுக தனது நிலைப்பாட்டை தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனவே திமுக காங்கிரஸ் இடையிலான தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருவதாக தெரிகிறது.